கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு. நெல்லையிலிருந்து சென்னை சென்ற வந்தே பாரத் ரயிலில் வழங்கப்பட்ட சாம்பாரில் வண்டு இருந்ததாக பயணி புகார். சீரகம் என்று மறுத்த ஊழியர்களுக்கு பயணிகள் எதிர்ப்பு. ஆபீசர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்துட்டு கீழே ஆனால் இல்லை இது வண்டு தான் சொல்லி நிரூபணம் பண்ணி காட்டினதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. தெலுங்கானாவில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. கேஸ் சிலிண்டர் வெடித்ததால் பரபரப்பு. சாலமன் தீவில் உலகிலேயே மிகப்பெரிய பவளப்பாறை கண்டுபிடிப்பு. 300 ஆண்டுகள் பழமையான பவளப்பாறையை வானில் பறக்கும் போதே பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் தகவல். தெலுங்கானா மாநிலம் மணிக்குண்டாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மின்கசிவு ஏற்பட்டு கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியது. ரங்காரெட்டி மாவட்டம் மணிக்குண்டாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்தது. இதனால் தீ மளமளவென பரவி மற்ற வீடுகளுக்கு பரவியது. இந்த விபத்தில் பணம், நகை, விலை அதிகமான பொருட்கள் என சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் தீயில் கருகின. சுமார் 1 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றாததாலேயே விபத்து நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக நேற்று நடை திறக்கப்பட்ட நிலையில்